நம்ம வெண்பாவ காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காக மல்லி எடுத்த முயற்சி கரெக்ட்டா இருக்குமா? இல்ல இந்த முயற்சியில நம்ம மல்லி வின் பண்ணுவாங்களா என்ன? அப்படிங்கிறத வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ ஒரு வழியா பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லிக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும். அத ஃபாலோ பண்ணி நம்ம மல்லி அந்த ஹாஸ்பிட்டலுக்கும் வந்து போயிருப்பாங்க. ஆனா அங்க போனோம் அப்படின்னா, வெண்பாவ பத்தின தகவல் எதுவுமே வந்து இருக்காது. ஸோ ஹாஸ்பிட்டல்ல உள்ளவங்க கூட வெண்பா அப்படிங்கிற இந்த பேர்ல யாருமே இங்க கிடையாது. நீங்க தப்பா நினைச்சு வந்திருக்கீங்க போல இருக்கு. நீங்க வேற பக்கம் போய் தேடுங்க அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, நம்ம மல்லி வந்து இல்ல, இல்ல அதெல்லாம் கிடையாது. என்னால வேற எங்கேயுமே போயிட்டு தேட முடியாது. எனக்கு என்னமோ என் பொண்ணு வெண்பா இங்க தான் இருக்கான்னு தோணுது. ஏன்னா, இப்ப தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இதே ஹாஸ்பிட்டல்லேருந்து தான் எனக்கு ஒருத்தவங்க கால் பண்ணி, "உங்க பொண்ணு இங்க தான் இருக்காங்க. சீக்கிரமா நீங்க வந்து கூட்டிட்டு போங்க" அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. அத நம்பி தான் நான் இங்க வந்திருக்கேன். ஆனா நீங்க என்னடான்னா இப்படி இல்லன்னு சொல்றீங்களே! இத எப்படி நான் நம்புறது? அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. என்ன மேடம் நீங்க என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு குழந்தைய கடத்தியிருக்காங்கன்னு சொல்றீங்க. அப்ப அப்படிப்பட்ட கடத்தல்காரவங்க இங்க வர்ற வரைக்கும் நாங்க சும்மாவா இருப்போம்? அப்படி ஒரு விஷயம் நடந்தா எங்க ஹாஸ்பிட்டலுக்கு அது கெட்ட பேர் தானே! அத எப்படி நாங்க நடக்க விடுவோம்? அப்படிங்கிற மாரி அங்க இருக்கிறவங்க கேட்குறாங்க. ஆனாலும் மல்லி பார்த்தீங்கன்னா, இல்லங்க. கண்டிப்பா வந்து என் பொண்ணு இங்க தான் இருக்கா. நான் வேணா இப்ப அவங்க கால் பண்ணவங்களுக்கு திருப்பி கால் பண்றேன் அப்படிங்கிற மாரி சொல்லி, அந்த நர்ஸுக்கு வந்து ஃபோன் பண்றாங்க. கரெக்ட்டா அந்த நர்ஸ் பார்த்தீங்கன்னா, கால வந்து அட்டெண்ட் பண்றதுக்கு முன்னாடி அங்க நேரடியா வந்துடுறாங்க. "வாங்க மேடம், நீங்க தானே மல்லி உங்க பேரு. நான் தான் உங்களுக்கு கால் பண்ணேன்" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ ரிசப்ஷன்ல உள்ளவங்க வந்து, "என்னம்மா நீங்க தான் இவங்களுக்கு ஃபோன் பண்ணீங்களா? ஆமா, எதுக்கு இவங்களுக்கு நீங்க ஃபோன் பண்ணியிருக்கீங்க? இந்த ஹாஸ்பிட்டல் பேர சொல்லி என்ன நடக்குது இங்க?" அப்படின்னு கேட்க, "நான் இவங்க சொல்றது எல்லாமே வந்து உண்மதான் மேடம். இங்க வெண்பா அப்படின்னு ஒரு சின்ன பொண்ணு வந்து அட்மிட் ஆயிருக்காங்க. அதாவது ஃபிக்ஸ் வந்து அவங்க வந்து கூட்டிட்டு வந்தாங்களே அப்படின்னு சொல்ல, "ஓ! ஆமா அப்படியா? அந்த பொண்ணு பேரு வெண்பாவா? இல்லையே வேற பேர்ல தானே ரிஜிஸ்டர் பண்ணாங்க" அப்படின்னு சொல்ல, ஸோ அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரவுடி பசங்க வேணும்னே வேற பேர் வச்சு ரிஜிஸ்டர் பண்ண விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லிக்கும் தெரிய வருது. அப்போ என் பொண்ணு இங்க தான் இருக்காளா? நீங்க என் பொண்ண பார்த்தீங்களா? என் பொண்ணு இப்ப எப்படி இருக்கா? அவளுக்கு ஒண்ணும் இல்லையா? அப்படின்னு நம்ம மல்லி ரொம்பவே பதட்டமா கேட்குறாங்க. இல்ல மேடம் எதுவும் கிடையாது. நீங்க பதறாதீங்க. உங்க பொண்ணு நல்லபடியா தான் இருக்காங்க. அவங்களுக்கு ஹை ஃபீவர் வந்து இருந்ததுனால, ஸோ ரவுடி பசங்க கஸ்டடியில உங்க பொண்ணு இருந்திருப்பா போல இருக்கு. அப்போ உங்க பொண்ணுக்கு வந்து ஃபிக்ஸ் வந்துருச்சு அப்படின்னு இங்க வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ரீட்மெண்ட் பார்த்து எல்லாமே சரியாயிருச்சு. இப்போ உங்க பொண்ணு நார்மலா தான் இருக்காங்க. இருந்தாலும் அவங்க இங்கேருந்து தப்பிக்கணும் அப்படின்னு நெறையவே ட்ரை பண்றாங்க. அவங்களால முடியாததுனால என்கிட்ட அவங்க உதவி கேட்டாங்க. சரி சின்ன பொண்ணு, அந்த பொண்ணு எனக்கு தெரிஞ்ச பொண்ணா இருக்கு அப்படிங்கிறதுக்காக தான் நான் உதவி பண்ணேன். அப்போ நான் வந்து அந்த பொண்ணு போட்டிருக்கிற வீடியோஸ் எல்லாமே யூடியூப் சேனல்ல பார்க்கும்போது, அதில உங்க நம்பர் தான் மேம் இருந்துச்சு. அதனால தான் நான் உங்களுக்கு கால் பண்ணி இந்த மாரி உடனே கிளம்பி வர சொன்னேன். நீங்களும் சரியான நேரத்தில வந்துட்டீங்க. உங்க பொண்ணு இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்ல, எங்க இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு அது தெரியல மேடம். நான் வந்து பார்த்த வரைக்கும் வந்து ரூம் நம்பர் இந்த ரூம் நம்பர்ல வச்சிருந்தாங்க. ஸோ, அதுக்கப்புறம் நீங்க வர்ற விஷயத்த தெரிஞ்சு மேபி வேற இடத்த கூட மாத்தியிருக்கலாம். ஆனா, இந்த ஹாஸ்பிட்டல் முழுக்க நம்ம தேடினோம் அப்படின்னா, கண்டிப்பா உங்க பொண்ண நாங்க கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்ல, ஸோ உடனே இத கேட்ட போலீஸ் வந்து இந்த ஹாஸ்பிட்டல் ஒண்ணு கூட ஒரு மூல முடுக்கு கூட விடாம எல்லா இடத்துலயுமே வந்து தேடுங்க. எங்க இருந்தாலும் சரி இவங்க பொண்ண உடனே நீங்க கண்டுபிடிங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ, உடனடியா பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ஆளுக்கு ஆளுக்கு ஒவ்வொரு பக்கமா போயிட்டு வந்து வெண்பாவ தேட ஆரம்பிக்கிறாங்க. எப்படியாவது வெண்பாவ கண்டுபிடிச்சிடணும் இன்னைக்குள்ள. ஸோ கண்டுபிடிச்சு கையோட நம்ம வெண்பாவ வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விஜய் கிட்ட நம்ம குடுத்தே ஆகணும் அப்படின்னு நம்ம மல்லி பார்த்தீங்கன்னா, ரொம்பவே கான்ஃபிடென்ட்ல தைரியமா வந்து இருக்காங்க. ஏன்னா, இவ்ளோ நாள் வரைக்கும் நம்ம மல்லிக்கு வந்து ஒரு சில இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும். பட் அது எதுவுமே பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகியிருக்காது. ஸோ ஒரு சில பேர் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அங்க போனா ஆனா வெண்பா இருந்திருக்க மாட்டா. இந்த மாரி எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. இப்போ ஃபைனலா இந்த நர்ஸ் மூலமா தான் ஒரு நல்ல தகவல் கிடைச்சிருக்கு. இந்த தகவல பயன்படுத்தி நம்ம மல்லி சரியான நேரத்தில போலீஸ் எல்லாரையுமே கூட்டிட்டு வந்திருப்பாங்க. அண்ட் இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம தீபிகாவுக்குமே வந்து சொல்லியிருப்பாங்க. அவங்க வேற ஒரு வேலையா இருந்ததுனால மத்தவங்கள அனுப்பி விட்டுருக்காங்க. அண்ட் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த அந்த போலீஸ் குரூப்லயே வந்து இருக்கிற ஒரு ஆள் வந்து அந்த ரவுடிகளுக்கு சம்மந்தப்பட்ட ஆள் தான். ஸோ வெண்பா எங்க இருக்கா? வெண்பாவ எங்கெங்க வச்சிருக்காங்க? அப்படிங்கிற விஷயம் எல்லாமே அந்த ஆளுக்கு தெரியுது போல இருக்கு. அதனால தான் நம்ம மல்லி கூட ஒவ்வொரு டைமும் வந்து வெண்பாவ தேடி போம்போதெல்லாம் அந்த ஆள் முன்னாடியே ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருப்பான் போல இருக்கு. கரெக்ட்டான டைம் பார்த்து அந்த ரவுடி பசங்களும் இடத்த மாத்தி மாத்தி வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இப்ப கூட அப்படி நடந்திருக்கிற வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த இன்ஃபர்மேஷன் இவங்களுக்கு தெரிஞ்சதுனால தான், ஸோ வெண்பா இருந்த வார்ட விட்டுட்டு வேற எங்கேயோ மாத்தி வச்சிருக்காங்க. ஸோ எப்படியாவது கண்டுபிடிச்சே ஆகணும். இன்னைக்கு வெண்பாவ நம்ம விட்டுறவே கூடாது. இன்னைக்கு என் பொண்ணு எனக்கு கிடைச்சே ஆகணும் அப்படின்னு மல்லி வந்து ரொம்பவே பார்த்தீங்கன்னா, நம்பிக்கையோட இருக்காங்க. அது மட்டும் இல்லாம, ஸோ அங்க ஹாஸ்பிட்டல்ல முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு விநாயகர் சிலை இருக்கும். அந்த சிலைக்கிட்ட போயிட்டு அவங்க வந்து சாமி கும்பிடுறாங்க. இந்த மாரி என் பொண்ணு இங்க தான் எங்கேயோ இருக்கான்னு எனக்கு வந்து தோணுது. அவ இங்க தான் இருக்கிற மாரி நான் நெனச்சுக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி அவள என் கண்ணுல காமிச்சிரு. அவள நான் கூட்டிட்டு தான் இன்னைக்கு இந்த ஹாஸ்பிட்டல்ல விட்டு போணும்.
இவ்ளோ நாள் வரைக்கும் என் பொண்ண நான் பிரிஞ்சு இருந்துட்டேன். இதுக்கப்புறமும் என் பொண்ண பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது. தயவு செஞ்சு எங்க நிலைமைய பார்த்து என் பொண்ண எங்களுக்கு திருப்பி குடுத்துரு அப்படின்னு மல்லி பார்த்தீங்கன்னா, ரொம்பவே உருகி வேண்டிக்கிறாங்க. ஸோ என்ன நடக்கும்? இப்பயாவது வெண்பா கிடைப்பாளா? இல்லையா? அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.